ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம ஆல்ரெடி ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் சேலஞ்சில் 1 மந்த் சேலஞ்ச் எடுத்திருக்கோம். அதில் இன்றைக்கி 3வது ஹேர் பேக் அப்ளை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் ஹேர் பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் இந்த மாதிரி தாங்க சாஃப்டாகவும் சில்கியாகவும் ஷைனிங்காகவும் இருந்தது. நான் இன்றைக்கி என்ன ஹேர் பேக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் எடுத்துருக்கேன் சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னக்குட்டி, நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆளுங்கிற பெல் பட்டனே அழுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஹேர் மாஸ்க்குக்காக முதல்ல எடுத்துருக்க இன்க்ரீடியன்ட் கிராம்பு நம்ம ஸ்கேல்பில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கும். அதே சமயம் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்க ரோஸ்மெரி லீவ்ஸ் என்கிட்ட இருக்கிறனால சேர்த்துருக்கேன். இல்லை கம்பல்சரி சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற வெந்தயம் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணாலும் அதில் வெந்தயம் ஆட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக வெந்தயம் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க்கோட மெயின் இன்க்ரீடியன்டான மைசூர் தால் எடுத்திருக்கேன். மைசூர் தால் வந்துட்டு நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் நம்ம ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மைசூர் தால் வந்துட்டு நம்ம ஸ்கேல்ப்பை வந்துட்டு நேச்சுரலாகவே க்ளீன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஹேரையுமே நேச்சுரலாக க்ளீன் பண்ணி கொடுக்கும். நான் எடுத்துக்கிட்ட எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே நான் மொதல் நாள் நைட்டே வந்துட்டு அரிசி சாதம் வடித்த தண்ணியை வச்சு ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். சாதம் வடித்த தண்ணியை நம்ம வந்துட்டு ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் நம்ம ஹேரை வந்துட்டு ஹெல்த்தியாகவும் ஷைனிங்காகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் வந்துட்டு இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்ம ஹேரில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும். நான் அதனால் இன்றைக்கி வந்துட்டு இந்த ஹேர் மாஸ்க் ரொம்பவே ட்ரை பண்ணும் அப்படிங்கிறனால கேஸ்டர் ஆயில் 1 ஸ்பூன் போல் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணி, அப்புறமா என்னோடய ஹோம்மேட் ஹேர் ஆயிலை வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணி என்னோடய ஹேர்லேயும் சரி ஸ்கேல்ப்லேயும் சரி நல்லாவே அப்ளை பண்ணியிருந்தேன். அப்புறமா நான் ஹேர் மாஸ்க் அரைக்கும் போது இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நம்ம ஹேரை வந்துட்டு நல்லாவே ட்ரை பண்ணும். ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம ஹேரை வந்துட்டு ட்ரை பண்ணும். ஆனால் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணால் நம்ம ஹேர் வந்துட்டு நல்லா சில்கியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அந்த விதத்தில் நான் வந்துட்டு இது கூட வந்துட்டு வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு வாழைப்பழம் இல்லை அப்படின்னா அலோவேரா ஜெல் இல்லைன்னா செம்பருத்தி பூ இல்லை இலை அந்த மாதிரி எதுனாலும் கண்டிஷனிங் பண்ணுற ஏதாச்சும் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கோங்க. நான் எப்போது போல் என்னோடய ஹேர் மாஸ்க்கை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுபோல் நம்ம ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம ஹேரில் உள்ள எல்லா சிக்கையுமே எடுத்துருங்க. அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் நம்ம ஹேர் வந்துட்டு ரொம்ப சிக்கு இல்லாமல் இருக்கும். அதே போல் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஆயில் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஹேர் வந்துட்டு டேமேஜ் ஆகாமலும் ஸ்ப்ளிட்டன்ஸ் இல்லாமலும் நல்லாவே ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் வந்துட்டு இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு 1 சைடாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 சைடுமே நல்லாவே அப்ளை பண்ணி பன் போட்டு வச்சுக்கிட்டேங்க. இந்த ஹேர் மாஸ்க்கை வந்துட்டு நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ஹேரில் விட்டால் போதும். அதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா நம்ம ஹேர் ரொம்பவே ட்ரை ஆகும். அதனால் மேக்ஸிமம் ஒரு 30லேருந்து 40 மினிட்ஸ்க்குள்ளே ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். நான் இன்றைக்கி என்னோடய ஷாம்பு மிக்ஸு வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஷாம்பு மிக்ஸுக்கு வந்துட்டு இன்றைக்கி ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க்கு ஹேர் ரொம்பவே ட்ரை பண்ணும் அப்படிங்கிறனால நான் வந்து கொஞ்சமாக ஒரு அரை கரண்டி போல் தான் ஷாம்பு எடுத்திருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் போல் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கேஸ்டர் ஆயில் எனக்கு வந்துட்டு ட்ரை ஸ்கேல்ப் அப்படிங்கிறனால நான் எப்போதுமே ஷாம்பு கூட ஆயில் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு வந்துட்டு ஆயிலி ஸ்கேல்ப்பா அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணாதீங்க. ஓவராக அப்புறம் வந்துட்டு ஆயில் இதாக ஆரம்பிக்கும். அதனால் ட்ரை ஹேராக இருந்தால் மட்டும் ட்ரை ஸ்கேல்ப்பாக இருந்தால் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் நான் ஹனி சேர்த்துக்கிட்டேன், தேன் சேர்த்துக்கிட்டேன். தேன் வந்துட்டு நம்ம ஹேரை வந்துட்டு நல்லா மாய்ஸ்சரைசிங் பண்ணி கொடுக்கும். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஒரு 300 ml போல் சாதம் வடித்த தண்ணி இருந்துச்சு, அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நம்ம ஷாம்புமே நிறைய தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுக்கணுங்க. அப்போ தான் அது வந்துட்டு அதோட உள்ள கெமிக்கல்லாம் நல்லாவே டைல்யூட் ஆகி கொடுக்கும். ஆஃப்டர் ஹேர் வாஷ் நான் வந்துட்டு என்னோடய ஹேர் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சும்மா பன் மட்டும் போட்டு வச்சுருந்தேன். இப்போ தான் சிக்கெல்லாம் எடுக்க போகிறேன். என்னோடய ஹேர் இந்த மாதிரி தாங்க இருக்குது. சிக் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. என்ன தான் நான் வந்துட்டு ஷாம்புலலாம் ஆயில் ஆட் பண்ணி இது பண்ணாலும் கொஞ்சம் ரொம்ப இல்லை, லைட்டாக ஒரு ட்ரையாக இருந்த மாதிரி தான் இருந்தது ஹேரு.
ஆனால் வந்துட்டு நல்லா சிக்கெல்லாம் எடுத்து முடித்து பார்த்ததுக்கப்புறம் ஹேர் வந்துட்டு நல்லா ஷைனிங்காகவும் நல்லா ஃப்ரிஸியாகவும் இருந்தது. நீங்களே பாருங்கள் என்னோடய ஹேர் எந்த அளவுக்கு ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் இருக்குதுன்னுட்டு. இது ஒன்லி ஹேர் மாஸ்க்னால மட்டும் இல்லை, நம்ம ஷாம்பு மிக்ஸும் ப்ராப்பராக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணனால தாங்க இந்த மாதிரி இருக்குது. ஆஃப்டர் சிக்கெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா என்னோடய ஹேரு இந்த மாதிரி தாங்க இருந்தது. நல்ல சாஃப்டாகவும் சில்கியாகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஹேர் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஒரு பவுன்ஸியாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.